அனைவருக்கும் வானத்தைப் போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. வெற்றியை பார்க்கச் சென்று வெளியிலே நிற்கும் துளசி. வானத்தைப் போல சீரியலில் இன்று வெற்றி மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அவரை பார்க்க மருத்துவமனைக்கு போகிறார் துளசி. துளசியை வெற்றிக்கு கட்டி வைத்து அதற்கு பிறகு கொடுமைப்படுத்த வேண்டும் என வெற்றியின் சித்தி திட்டம் போடுகிறார். வெற்றி துளசி காதல் நிறைவேறி திருமணம் முடிந்துவிட்டால் அதற்கு பிறகு துளசி சின்ராசுக்கு தினந்தோறும் நரகம்தான் என அவர் கூறினார். சாட்சி சொல்லி சிறைக்கு அனுப்பியது துளசிதான். அதனால் அவரை தற்போது பழிவாங்க துடிக்கிறார்கள் இவர்கள். துளசியை திருமணம் செய்ய ஆசையாக இருக்கும் ராஜபாண்டி அவரது அப்பா அம்மா இருவருடன் தட்டுடன் சின்ராசு வீட்டுக்கு வருகிறார். தான் ஒரு ரைஸ் மில் திறக்கப் போவதாகவும் அதனை துளசி தான் வந்து திறந்து வைக்க வேண்டும் என அவர் கூறுகிறார். மேலும் சின்ராசு வெளியில் வருவதற்கு தாங்கள் வெற்றி குடும்பத்தை ஹாஸ்பிட்டலில் மிரட்டியதுதான் காரணம் என சொல்கிறார் ராஜபாண்டியின் அப்பா. அதற்கு நன்றி கூறுகிறார் சின்ராசு. துளசியையும் நன்றி சொல்ல நச்சரித்து சொல்ல வைக்கிறார் ராஜபாண்டி. வெற்றிக்கு நன்றி கூற வேண்டும் என துளசியின் மாமன் மகள் சொல்ல துளசியும் உடன் செல்கிறார். ஆனால் மருத்துவமனை உள்ளே செல்லாமல் வெளியிலே நிற்கிறார். துளசி நிச்சயம் தன்னை பார்க்க வருவாள் என வெற்றி நம்பிக்கையும் காத்திருக்க அது நடக்காமல் போனதால் வருத்தப்படுகிறார். அதன்பின் டிஸ்சார்ஜ் ஆகி வெற்றி நடக்க முடியாமல் வாக்கரில் நடந்து வருவதை வெளியில் இருந்து பார்க்கிறார் துளசி. அவரை வெற்றியும் பார்த்து விடுகிறார். துளசி நிச்சயம் தன்னை பார்க்க வருவாள் என வெற்றி நம்பிக்கையும் காத்திருக்க அது நடக்காமல் போனதால் வருத்தப்படுகிறார். அதன்பின் டிஸ்சார்ஜ் ஆகி வெற்றி நடக்க முடியாமல் வாக்கரில் நடந்து வருவதை வெளியில் இருந்து பார்க்கிறார் துளசி. அவரை வெற்றியும் பார்த்து விடுகிறார். இத்துடன் இன்றைய எபிசோடு நிறைவு பெறுகிறது. சன் டிவியில் முடிவுக்கு வரும் வானத்தைப் போல சீரியல் காரணம் இதுதானா? வெளியான தகவல்கள். சன் டிவியில் கடந்த 2020ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட வானத்தைப் போல சீரியல் விரைவில் முடிவுக்கு வர இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அண்ணன் தங்கை கதையை மையமாக கொண்ட இந்த சீரியல் வரும் வாரத்தோடு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீரியலுக்கு பெயர் போன சன் டிவியில் ஒரு சீரியல் ஒளிபரப்பாக தொடங்கி விட்டாலே அது பல வருடங்களாக ஒளிபரப்பாகி வரும். இது வழக்கமாக நடப்பதுதான். அதிலும் இந்த சேனலில் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலம் அடைந்துவிடும். அதனாலேயே டிஆர்பியில் டாப் 10 இடத்தில் அதிகமாக சன் டிவி சீரியல்கள் தான் இடம் பிடித்திருக்கிறது. அந்த வகையில் சமீபத்தில் சன் டிவியில் பல வருடங்களை கடந்த ஒரு சில சீரியல் ஒளிபரப்பாகி வருகிறது. அதிலும் வானத்தைப் போல சீரியல் 4 வருடத்தை கடந்து ஒளிபரப்பாகி வரும் நிலையில் விரைவில் இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சீரியலில் அண்ணன் தங்கை கதையை மையமாக கொண்டே கதை நகர்ந்து வருகிறது. ஆரம்பத்தில் இந்த சீரியல் அதிகமாக ரசிகர்கள் மத்தியில் கவரத் தொடங்கியது. ஆனால் இந்த சீரியலில் கதாநாயகனாக அண்ணன் கேரக்டரில் நடித்து வந்த நடிகரும் அவருடைய தங்கையாக நடித்த நடிகையும் அடுத்தடுத்து விலகியிருந்தனர். ஆனாலும் இந்த சீரியலுக்கு டிஆர்பி குறையவில்லை. ஆனால் சமீபத்தில் இந்த சீரியலில் கதையில் தொய்வு ஏற்பட்டு இருப்பதால் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. சமீப காலமாகவே இந்த சீரியல் எப்போது முடிவுக்கு வரும் என்று பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆனாலும் கிராமப்புறத்தில் இந்த சீரியலுக்கு இப்போது அதிகமான ரசிகர்கள் இருக்கின்றனர். அண்ணன் தங்கையாக இருந்தாலும் இவர்களை இருவரும் நல்லா வாழ்ந்ததாக இந்த சீரியலில் கதையே இல்லை. எப்போதும் இவர்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சினை மட்டும்தான் வந்து கொண்டே இருக்கிறது. அண்ணனுக்காக தங்கையும் தங்கைக்காக அண்ணனும் மருத்துவமனையில் தான் அடிக்கடி அட்மிட் ஆகி கொண்டு இருக்கிறார்கள். அதனாலேயே இப்போது டிஆர்பியும் தொடங்கி இருக்கிறது. இதனால் சீரியல் முடிவுக்கு வர இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சீரியல் ஒளிபரப்பாகி வரும் நேரத்தில் இனி ஈரமான ரோஜாவே சீரியலில் நடித்து பிரபலியமடைந்த சுவாதி நடிக்கும் 3 முடிச்சு சீரியல் ஒளிபரப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 முடிச்சு சீரியல் கிராமப்புறத்தை மையமாக கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் வானத்தைப் போல சீரியல் முடிவுக்கு வரும் செய்தி வந்ததும் ஒரு தரப்பு ரசிகர்கள் மகிழ்ச்சி என்று கூறி வருகின்றனர்.
இன்னும் ஒரு சில ரசிகர்கள் இந்த சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுவதாக கூறி வருகின்றனர். இவ்வாறாக வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.